ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து போக இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் பாட்டு பாடுறீங்க, நான் ஒரு பாட்டு பாடலாமேன்ட்டு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், இதில் போடுறேன். ஐயா நான் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஜீசஸ், உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம உயர்த்த போகிறோம். ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி. கை நீட்டி தூக்கி உயரத்தில் என்னை விட்டேன், பிள்ளையாய் மாற்றி விட்டேன், நிரந்தரமாய் தூசியை தட்டு விட்டேன், சாம்பலை போக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன், நிரந்தரமாய். என்னவா என்ன பண்ணாரு? கை நீட்டி தூக்கி விட்டு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டேன், நிரந்தரமாய் தூசியை தட்டு விட்டேன், சாம்பலை போக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன், நிரந்தரமா. வீட்டு வரிசையாய் கை நீட்டி தூக்கி விட்டேன் உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டேன், நிரந்தரமாய் தூசியை தட்டு விட்டேன், சாம்பலை போக்கி விட்டேன், சிங்காரம் தந்து விட்டேன், நிரந்தரமா. ஹல்லேலூயா. துதி உமக்கே. 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 ஹல்லேலூயா. கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாழாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஹல்லேலூயா. துதி உமக்கே. ஆமென். 2025 உன் வாழ்க்கையில் ஒரு ரைஸ் அப் இருக்கும், உயர்வு இருக்க போகிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். கைகளை தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், சொல்லுகிறவர் பாஸ்டர் ஜேக்கப் அல்ல, கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கல. உன்னை வாழாக்காம என்ன பண்ணுவேன்? தலையாக்குவேன். ஆமென். ஆமாம், உன்னை ஒடுக்கிறவன், உன்னை நசுக்கிறவன் நடுவே உன்னை தலையாக்குவேன், உன்னை மேலாக்குவேன்ற. ஆமென். ஆண்டவர் உங்களை நடத்த போகிற. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். இன்றைக்குமாய் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். சரி, கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யட்டும். இன்றைக்கு வாசித்த வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின முதலாவது நற்செய்தி நூல், அதனுடைய முதலாவது வசனத்தை வாசிங்க. மைக்கில் கூட வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இப்போ அந்த வார்த்தை தான் நமக்கு யாரா இருக்கிறது? தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் டிசைன் பண்றார். எனக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு நம்ம கொஞ்சம் எப்பவும் போல நம்ம வசனத்தை நம்ம சொல்லாம கொஞ்சம் வித்தியாசமா நம்ம சொல்லணும், மக்களுக்கு வித்தியாசமாய் கர்த்தருடைய நாமத்தை விவரிக்கணும்னு நம்ம யோசிக்கும் போது நான் யோசித்த ஒரு வசன பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் எடுத்து வச்சிருந்தேன். அழகாய் அருமையான கிருபை அண்ணன் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 14வது வசனத்தை வச்சு ஒரு பாட்டே போட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நான் நினைச்சேன், ஓகே, ஆண்டவர் இந்த சபைக்கு இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை மாம்சமாகி இயேசு பூமியில் பிறந்தாரே,
தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே நம்மை மீட்டிட உதித்தாரே. நம் பாவங்களுக்காய் சாபங்களுக்காய் மண்ணில் 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 மலர்ந்தாரே, மண்ணில் தவழ்ந்தாரே. அல்லேலூயா. நம் பாவங்களுக்காக நம் சாபங்களுக்காக மண்ணில் என்ன பண்ணாராம் அவரே? பிறந்தார். ஆமென். சிலகளை பார்க்கலாம். இந்த வார்த்தை வந்த உடனே ஓகே, ஆண்டவர் இந்த 2024 கிறிஸ்மஸ் செர்மனு ஆண்டவர் உறுதிப்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கிட்ட நான் நன்றி சொல்லி இந்த கிறிஸ்மஸ் கேரல்லாம் பற்றி 2 பாட்டில் முடிச்சிட்டோம்ல. ஒன்று என்னென்ன லல்லா 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 அதில் முடிச்சு, 2வது ஒரு வார்த்தை மாம்சமாக்கி. ஆமாம், நமக்கு நல்லா வெயிட்டாக பண்ண போகிறாரு அண்ணன். கர்த்தர் நல்லவர். இந்த 2 பாட்டிலையும் முடிச்சிட்டோம். ஆமென். சிலங்களை பார்க்கலாம். ஆமென். ரொம்ப நேர்த்தியாக நல்ல வார்த்தைகளோடு கூட இந்த பாட்டை ஆண்டவர் அருமைய சகோதரருக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை வச்சு தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பிரசங்கமே இருக்கிறது. ஆமென். சிலங்களை பார்க்கலாம். அதற்கு முன்பதாக யோவான் 1:14 வாசிக்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை. 1யும் 14யும் சேர்த்து வாசிக்க பார்க்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எங்க ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. சொல்லுங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்பொழுது வாசம் பண்ணினார்? பெத்லகேமிலே ஒரு தொழுவத்தில் பிறந்தவர். பிறந்த 33 ஆண்டுகள் கர்த்தர் இயேசுவானவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்து அநேக ஆயிரமான ஜனங்களுக்கு தாம் தேவனுடைய சொந்த குமாரன் என்று திருஷ்டாந்தப்படுத்தி கொண்டே வந்தார். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னிலும் பெரியவர் என் தகப்பன் என்று சொல்லி கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து தம் பிதாவை மகிமைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய இந்த இயேசுவினுடைய மகிமைய கானாவூர்ல கண்டாங்க, பெரும்பாடி ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில கண்டாங்க, சகையுனுடைய வாழ்க்கையில கண்டாங்க, நிமிரக்கூடாத துக்கூனியினுடைய வாழ்க்கையில கண்டாங்க, குஷ்டரோகியினுடைய வாழ்வில இவருடைய மகிமையை கண்டார்கள். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம இந்த பரிசுத்த வேதத்துல அவருடைய மகத்துவத்தை நம்ம கண்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமென். ஆமாம், கர்த்தர் இந்த சபையில 4 பேருடைய வாயை மட்டும் திறந்து வச்சிருக்கிறாரு. மற்றவங்க எல்லாரும் அப்படி ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல ஆமென். ஆமா, வாய விரிவா தர. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். ஆமா, வாயை திறந்து கொட்டாவிலாம் போட்டோம், கெட்ட ஆவிலாம் போட்டோம். ஆமென் அல்லேலூயான்னு சொல்லுங்க. அவருடைய நாமம் உள்ள வரட்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இந்த வார்த்தையை ஏன் ஆண்டவர் இதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தார்? ஏன் இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் உருவத்தை கொடுத்தார்? பிரதர் சொல்லுங்க, அண்ணன் சொல்லுங்க, யாராவது தெரியுமா? சொல்லுங்களேன். ஏன் வார்த்தையை அவர் மாம்சமா மாத்தணும்? மாம்சமா மாத்தி தானே நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை தோட்டத்தில் வச்சாரு. ஏன் இவர் இன்னும் தம்முடைய வார்த்தையை மாம்சமா மாத்தணும்? சொல்லுங்க. இல்லை, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுக்கு உதவி வேணுமா? மனிதனை தான் வரணும். ஆனால் மனிதனுக்கு உதவியை அவரே செஞ்சு வச்சுட்டார் தோட்டத்தில். மனுஷனுக்கு தேவையான ஆல் நீட்ஸையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? 6 நாள்ல ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையுமே நீ தோட்டத்தில் இருந்து இதை பண்படுத்தி இதை அனுபவித்து இதை பெருக செய்து கொள் சொல்ற. நீ இதுக்காக போய் மெனக்கடலாம் வேணாம்னு சொல்லி உருவாக்கிட்டாரு. ஏன் பிறகு அவர் இந்த வார்த்தையை, அவருடைய வார்த்தையை ஏன்
மனுஷனா உருவாக்கணும்? நம்மளை தானே அவர் சாயலா உருவாக்கி அவருடைய சுவாசத்தை நம்ம நாசியில நம்முடைய சரீரத்தில் ஊதி அவருடைய ரூபத்தை நமக்கு கொடுத்து தேவனை போல இருக்கும்படியான ஒரு சாயலை கொடுத்து வச்சுட்டு பிறகு ஏன் இந்த வார்த்தை இந்த பூமியில மாம்சமா வரணும்? என்னது? ஆமா, யார் சொன்னது பார்க்கலாம். தேவ சாயல இழந்துட்டதுனால ஆண்டவர் ஒரு டிசைட் பண்றார். வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னது சொல்லுங்க, என்ன முக்கியம்? எல்லா வாயத்தன்னு சொல்லுங்க, எல்லா வாயத்தன்னு சொல்லுங்க. எது முக்கியம்? எது? பல்லு போனாலும் சத்தமா சொல்லுங்க. தூங்குறவங்களும் இல்லையா? பல்லு போனாலும் சத்தமா சொல்லு. பைபிள் ஜோப் சொல்லு பார்க்கலாம். பல்லு போனாலும் சொல்லு போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லு முக்கியம். என்ன முக்கியம்? சொத்து அழிஞ்சாலும் சொல்லு அழிக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, சொல்லு முக்கியம். அந்த சொல்லு முக்கியம் என்று சொல்லுகிற இடத்துல நம்ம சொல்லுல நிக்கல. அல்லேலூயா. நமக்கு முற்பிதா யார் தான்? ஆதாம் எவள். அவங்கள தான் கேட்கணும். நீ பண்ண வேலையில் நாங்கள் இப்படிலாம் மாட்டி என்ன சொல்லு, கிராமத்தை சொல்ல சிக்கி சீரழிந்து சில்லாவலி ஆகிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்கள கேட்கணும். ஏன் தாத்தா இந்த மாதிரி பண்ணிட்டேன்? நாயா தான் புத்தி கெட்டு போய் என்னென்னவோ பண்ணிட்டான்னா நீ எதுக்கு அவகிட்ட இருந்து அந்த பழத்தை வாங்கிட்டேன்? என்ன பண்ணுறதுப்பா, பொண்டாட்டி கொடுத்தாலே அப்படின்னு அவர் சொல்லுவார். அல்லேலூயா. அவங்க ஸ்டாண்ட்ல நிக்கல. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அவருக்கு ஆண்டவர் ரொம்ப வருத்தமாயிட்டு. இவன் வார்த்தையில உண்மை இருக்கும்னு நினைச்சோம், இவன் வார்த்தையில ஒரு உறுதி இருக்கும்னு நினைச்சோம். இவன் தான் தேசத்தை, இவன் தான் பூமியை பழுக பண்ண போகிறான். இவன் மூலமா தான் சந்ததிகள் உருவாக போகிறது. இந்த சந்ததி பரிசுத்த சந்ததியா இருக்கும். இந்த சந்ததி எனக்காகவே வாழும். இந்த சந்ததி என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த சந்ததி என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தை வெளிப்படுத்திக்கிட்டே வரும்னு சொல்லிதான் அழகாய் ஒரு ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கினார். ஆனா சொன்னவர் சொன்ன சொல்ல இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆதாமுடைய வார்த்தையை ஆண்டவர் மாம்சமா உருவாக்கல? ஆதாம நீ போ, இன்னொருத்தனை உருவாக்கணும் ஏன்னு சொல்லல? ஆதாம் தானே தவறிட்டான். ஆதாமுக்கு அப்புறம் உன் பிள்ளைய மாம்சமா உருவாக்கி நான் என்ன பண்ண போறேன்? இந்த உலகத்தை ரட்சிக்க போறேன்னு ஏன் சொல்லலைன்னா, இவனுடைய எண்ணமும் இவனுடைய சிந்தையும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6 பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் தோட்டத்துல தன் சாயலாய் படைத்த ஆண்டவர் இங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னுடைய வார்த்தை, தன்னுடைய டெடிகேஷன் அவங்க இழந்து போனதுனால இவர்களுடைய வார்த்தைக்கு கர்த்தர் வேல்யூ கொடுக்கல, அவருடைய வார்த்தைக்கு அவர் வேல்யூ கொடுக்கிறார். அதனால தான் யோவான் எழுதினார், ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த தேவனுடைய வார்த்தை தான் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தது. அந்த வார்த்தை தான் 6 நாளளவும் தம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தேவையான கிரியைகளை நிறைவேற்றி முடிச்சுட்டு சொல்றாரு வசனத்துல. ஆதியாகமம் திருப்பிக்கோங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. கர்த்தர் நல்லவர். 3வது வசனத்தை வாசிங்க. என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை படைச்சிச்சுன்னா அது என்னவா இருக்கும்? நல்லது. அல்லேலூயா சொல்லுங்களே பார்க்கலாம். மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தம் புருஷனை பாவம் செய்ய வச்சிச்சு. மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தனக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமையை வருவித்துக் கொண்டது. மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த அவிவிசுவாச வார்த்தை தங்களை பாவம் செய்ய வழி நடத்தியது. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்கினது. அவரால் உருவாக்கப்பட்ட அந்த வெளிச்சம் உலகத்திற்கு நல்லதாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை வேல்யூ ஆக்கினார்?
ஏன் ஆண்டவர் அவருடைய வார்த்தையை வேல்யூ ஆக்கினார் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வாயின் வார்த்தை நல்லது. ஆமென். அவருடைய வாயின் வார்த்தையில குறை இல்லை, அவருடைய வாயின் வார்த்தையில தவறு இல்லை, அவருடைய வாயின் வார்த்தையில தடுமாற்றம் இல்லை, அவருடைய வாயின் வார்த்தையில பொய் இல்லை, அவருடைய வார்த்தையில குறைவு என்பது இல்லை, அவருடைய வார்த்தையில உத்தமம் இருந்தது. வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 4வது வசனத்துல வாசிக்க பார்க்கலாம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். 10வது வசனத்துல வாசிங்க. பெரிட்டார் வெட்டாந்தரைக்கு பூமி ஆண்டவர் என்னவா கண்டாரு? நல்லது என்று. அவர் படைச்சது எல்லாமே நல்லது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிரியைகள் எல்லாமே இந்த உலகத்துக்கு எப்படியா இருக்கிறது? அவருடைய பார்வைக்கு எப்படியா இருக்கிறது? நல்லதா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வசிக்கிற பூமியில, நம்ம வாழ்கிற இந்த உலகத்துல அக்கம் பக்கத்துல பார்த்தா ஜனங்கள் நல்லவர்களானே தெரியல. இதற்கு காரணம் யார் சொல்லுங்க பார்க்கலாம். தாத்தா ஆதாம். இதற்கு காரணம் யாரு? சாத்தான் இல்ல, தாத்தா. தாத்தா ஆதாம். ஆமென். ஆமா, அந்த அவரை மயக்கிறது யாரு? ஆமா ஆமா, ஏவாள் பாட்டி. அது என்னதான் மயக்கிச்சு தெரியல. நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆமா பாவத்திலையும் நிறைய காரியங்கள் நமக்குள்ள நிறைய இருக்கிறது. இது காரணம் எல்லாம் ஒரு மனிதன். அல்லேலூயா. அந்த மனிதனுடைய அந்த வார்த்தையை வேல்யூ ஆக்க தான் தேவன் தம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கி அனுப்பினார். ஆமென். சிலகளை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிச்சுக்கணும். இயேசு இந்த உலகத்துல பிறக்கும் பொழுது எதுவெல்லாம் அடையாளமா இருந்தது சொல்லுங்க. நட்சத்திரம். எத்தனை பேர் உங்க வீட்டுல நட்சத்திரம் கட்டினீங்க? கட்டினீங்களா? 4 பேர் வீட்டில் தான் கட்டிக்கிறீங்க. குற்றம் மனப்பான்மை அப்படி. நீங்க தான் நட்சத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் சிஎஸ்சி சபையில் சொன்னேன்ல, எது நமக்கு அடையாளம் தெரியுமா? ஆண்டவர் பிறப்புக்கு எது அடையாளம் தெரியுமா? அவருடைய தீர்க்க தரிசன வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 4:5 வாசிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை, தம்முடைய வார்த்தையாகிய, தம்முடைய வார்த்தையின் மகிமையாகிய குமாரனை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். யார் வழியாய் அனுப்பினார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். போதும் சிஸ்டர். அல்லேலூயா. தேவன் இங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறார். தம் சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் வேறொருவனுடைய வார்த்தையை கேட்டு தேவ மகிமையை தன் சாயலை இழந்து போனதனால இவர்களுடைய வார்த்தையில் இனி வேல்யூ அல்ல, இவர்களுடைய வார்த்தையில் இனி உண்மை இருக்காது. இவர்கள் விழுந்து போனவர்கள், இவர்கள் பாவத்திற்கு உட்பட்டவர்கள், இவர்களை சத்துரு வஞ்சித்திருக்கிறான். இவர்களுடைய சரீரம் முழுவதும் எதனால ஆக்கப்பட்டிருக்கிறது? கீழ்ப்படியாமையினால ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கொண்டு நான் ஒரு புதிய சந்ததியை உருவாக்க முடியாது. இந்த சந்ததியை நான் அப்படியே புது மனுஷனா மாற்றணும்னா என் வார்த்தைக்கு நான் ஒரு உருவம் கொடுக்கணும். அது என்னுடைய ஒரே பேரான குமாரனா இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் நல்லதாய் 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 படைத்த தம்முடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்றாரு? மாம்சத்தை கொடுக்கிறார். அந்த மாம்சம் யாருடைய வயிற்றிலிருந்து பிறக்க வேண்டும்? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்கிற தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாய் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்துற நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சர்வ வல்லமை, சமாதான பிரபு. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஏசாயா கிட்ட அப்படியே
கன்ஃபார்ம் பண்ணி அப்படியே தீர்க்கதரிசிகள் மூலமா பேசி 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 மத்தேயுல தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றார். இந்த வார்த்தையை தான் அப்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய பட்டணத்துல உறுதிப்படுத்த காலம் நிறைவேறின பிறகு தேவன் தம்முடைய குமாரனை, தம்முடைய வார்த்தையாகிய குமாரனை ஸ்திரீயின் வயிற்றில் பிறக்க வைத்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். எதற்கு பிறக்க வச்சார் தெரியுமா? மத்தேயு 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 21வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். எவள்? ஆதியாகமம் 3:15 சொன்ன அந்த ஸ்திரீ. அவங்க யாரு? அந்த ஸ்திரீ யாரு சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் தெரிந்து கொள்ள நினைக்கிற பாத்திரமா நீங்களும் நானும் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. மரியாளை வச்சு கர்த்தர் தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பிறக்க வச்சார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமா, ஆண்டவர் உங்களை விலையுயர்ந்த பாத்திரமாய் பார்க்கணும்னு சொல்லிங்க நீங்க பிரயாசப்படுங்கள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் விரும்புகிற பாத்திரமா இருக்கணும். என் பிள்ளைகள் நீர் விரும்புகிற பாத்திரமா இருக்கணும். என் மனைவி, என் புருஷன், என் பெற்றோர்கள், என் பிள்ளைங்க எல்லாம் நீர் விரும்புகிற பாத்திரமா இருக்கணும். நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை என் வாழ்க்கையிலிருந்து செய்யுங்கன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையிலிருந்து செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆமென் இல்லை, செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில செய்யுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தர் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மரியாதை டிசைட் பண்ணிட்டார். ஆமென் ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். உங்களை தாயின் கருவில் உருவாக முன்னே டிசைட் பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். ஏற்ற காலம் வரும். கலாத்தியர் 4:5 சொல்லுகிறபடி காலம் நிறைவேறும் பொழுது உங்களுக்கான மகிமையை, உங்களுக்கான பொசிஷனை, உங்களுக்கான உயர்வுகளை நீங்க நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா. அது எந்த மேன்மையா இருந்தாலும் சரி, அது எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அது எந்த உயர்வானாலும் சரி, காலம் நிறைவேறும் பொழுது வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். எதை நிறைவேற்றினார்? ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றுற. எப்போ? காலம் நிறைவேறின பின்பு. கலாத்தியர்ல வாசிக்கிறோமே, காலம் நிறைவேறின பின்பு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரோ. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை சொல்லலாம், என்ன மாசம் மாசம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, மாசம் வருஷம் வாக்குத்தத்தம் வருது, என் வாழ்க்கையில நிறைவேறலையே. காலம் நிறைவேறும் பொழுது நீ இருக்கிறியோ இல்லையோ அந்த வார்த்தையை உன் வாழ்வில உன் சந்ததியில நிறைவேற்றியே தீருவா. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்கிறத எத்தனை வருஷம் கழிச்சு ஆண்டவர் பண்ணாரு? ஏறக்குறைய 1200 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ற? இந்த காரியத்தை ரிவீல் பண்றார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கல. நிறைவேற்றுறார். வாக்கு தத்தங்கள் மாறாது. ஆமென். தீர்க்க தரிசனங்கள் மாறாது. ஆமென் சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். காலம் நிறைவேறின பின்பு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். எந்த ஸ்திரீ? ஆதியாகமம் 3:15 சொன்னார் அந்த ஸ்திரீ. அல்லேலூயா சொல்லுங்களேன். மத்தேயு 1:21 சொன்னாரு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த ஸ்திரீயினுடைய வயிற்றில தேவன் வெளிப்பட கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். அந்த பாத்திரம் கர்த்தர் பிறக்கணும், இயேசு பிறக்கணும். அந்த இயேசு யாருன்னா தேவனுடைய உத்தமமான வார்த்தை. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இன்றைக்கு அந்த உத்தமமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் மகிமையை இன்னும் நம்ம அறியாம இருக்கிறோம். இந்த வார்த்தையை இன்னும் ஒரு பக்கம் கூட திருப்பி படிச்சது யாருமே இல்லை. நிறைய பேருடைய பைபிள் சுத்தமாவே இருக்கு. இது பாத்தீங்கன்னாக்கா என் பைபிள் நிறைய ஒட்டு போட்டு இருப்பேன். இந்த ஒட்டு பார்த்தீங்கன்னா என் பைபிளில் ஒட்டு இருக்கு, ரொம்ப வேல்யூவான. இது யாருனாக்கா என் மாமனார் பயன்படுத்தின பைபிள். ஏறக்குறைய 40-50 ஆண்டுகள் ஊழியம் செய்து இன்றைக்கு கடவுள் சமூகத்தில் இளைப்பாறுகிற என் மாமனார் கொடுத்த பைபிள். இதில் பக்கத்துக்கு பக்கம் அவர் என்ன பண்ணுவார்? அவரோட கையெழுத்து இருந்துக்கிட்டே இருக்கும், இன்சி எடுத்து வச்சிருப்பார். பரிசுத்தவான் பயன்படுத்தின பைபிளை நான் இப்போ எங்கே மீட்டிங் போனாலும் சரி, எங்கே ஊழியத்துக்கு போனாலும் சரி, இந்த பைபிள் தான் எடுத்துகிட்டு போகிறேன். நிறைய பேர் பாருங்கள், நூல் தொங்குதா? என்னடா இந்த அயலுக்கு ஒரு பைபிள் வாங்கிறது துப்பு இல்லையான்னு நீங்கள் நினைக்கலாம். பரிசுத்தவான்கள் பயன்படுத்தினது. போன வாரம் பார்த்தா என் அங்கி கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. என் மாமனார் கொடுத்த அங்கி.
அல்லேலூயா. ஏன் தெரியுமா? பரிசுத்தவான்கள் உங்களை ஆண்டவர் பரிசுத்தவானா மாத்த போறார். ஆமென் சொல்லுங்களே. இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை பூமியில மனுஷனா வந்தது. ஏன் வந்தது? ஒரு 6 வசனத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப இல்லை. 6 வசனம், ஒரு 6 மணி நேரம் ஆகும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமாம், வசனத்துக்கு எவ்வளோ நேரம்னா காத்திருக்கேன். ஆமென். ஆமாம், வசனத்துக்கு எவ்வளோ நேரம் வேணால் காத்திருக்கணும். அப்புறம் பின்னாடி பல்லு கடிங்க, திட்டுங்க, என்னன்னா என் காதுக்கு கேட்காது. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அதுக்கப்புறம் என் காதில் வச்சுன்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டயரியாவோ ஏதாவது வேணா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சீக்கிரத்தில் ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம். வார்த்தை ஏன் மாம்சமானது? கேளுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி. ஏன் ஏன் பிரதர்? கையை பிடிச்சி கேளுங்களேன். ஏன் வார்த்தை மாம்சமாச்சு? கேட்டீங்களா? என்ன பதில் சொன்னாங்க? என்ன பதில் சொன்னாங்க? ஸ்திரீ 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 ஸ்திரீன்னு மட்டும் வருது. ஏன் வார்த்தை மாம்சமானது? அப்புறம் வசனத்தின் அடிப்படையிலே நம்ம பார்த்துடலாம். ஆமென். வாசிக்க. முதல் காரியம், ஏன் கர்த்தர் வார்த்தையை மாம்சமாக நினைத்தார் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சிச்சு சர்ப்பம்? கனியெல்லாம் ரொம்ப செகண்டரி தான். யாருடைய வார்த்தையை, யாருடைய ஆலோசனையை, இது ஒரு பொருட்டில்லைன்னு சொன்னது. ஆதாமுடைய வார்த்தையை சொல்லலை. எனக்கு உலகம் நம்மளை கர்த்தரை தேடாத, சபைக்கு போவாத, சபைக்கு போகிறதுல உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படி என்னெல்லாம் உலகம் உங்களுக்கு டீச் பண்ணும். நீ அப்போ நினைக்கணும், பங்காளி நம்மளை கெடுக்கிறதுக்கு வந்துட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். நினச்சி என்ன பண்ணோம்? அவன் அப்பாவில் போ பிசாசுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சொன்னவன் சொந்தக்காரன் கோச்சிக்குவான். அதனால் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்? கர்த்தருடைய சபையில் வந்து விழுந்துடணும். ஒரு ஆமென் சொன்னதில்ல பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை இங்கே மாம்சமாய் மாற்றினார் என்றால், தம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட, தம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட என் ஜனங்களை சத்துருவானவன் என்ன பண்ணிட்டான்? ஆமா, இங்க யார் ஹீரோ? அவங்க ஆதாமும் ஏவாளும் விழுவதற்கு அங்க காரணமா இருந்தது யாரு? சர்ப்பம் ஒரு பொருட்டல், அது ஒரு ஜஸ்ட் ஒரு விலங்கு தான். ஆனா சர்ப்பத்திற்குள்ள இருந்த சத்துரு நல்லவனை போல, அண்ணனை போல வருவான், தம்பியை போல வர, தங்கச்சியை போல வரும், அக்காவை போல வருவான். இவ தான் வந்து கெடுத்தா இல்லை, இவளுக்குள்ள இருந்த ஒரு ஆவி என்ன பண்ணிருச்சு? வந்து கெடுக்கும். கடைசியா நம்ம பார்த்து சர்ப்பத்தை பார்த்த உடனே சர்ப்பம் தான் பிசாசுன்னு நினைக்கிறோம். அது ஒரு விலங்கு, அதுக்கு ஒரு பவர் இருக்கு. அதுக்கு அதை யாரை தொட்டா அது கடிக்கும், அது விஷம் வந்து செத்து போவாங்க. அது அதனுடைய சுபாவம். ஆனா அதை சத்துரு என்ன பண்ணிட்டான்? பயன்படுத்தி கொண்டான். யூதாசும் நல்ல மனுஷன்தான், யூதாசும் நல்ல கல்விமான் தான், நல்ல திறமை உள்ளவன் தான். ஆனா அவனையும் அவனுடைய வீக்னஸை பார்த்து என்ன பண்றான்? சத்துரு யூஸ் பண்ணிக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஏன் வார்த்தையை மாம்சமா உருவாக்க நினைச்சாருன்னா, என் சாயல்ல, என் ரூபத்தின்படி, என்னுடைய அன்புல, என்னுடைய அரவணைப்புல நான் நல்லதாய் உருவாக்கின என் தோட்டத்தின் நன்மைகளை அனுபவிக்க நான் விரும்பினபடி, மூக்கு இப்படி இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கணும், கை இப்படி இருக்கணும், நான் பார்த்து பார்த்து உருவாக்கின என் ஜனத்தை இந்த சத்துருவானவன் வஞ்சித்து விட்டானே என்று சொல்லி கர்த்தருக்கு ஆதங்கம் பொறுக்கல. யாருக்கு? ஆண்டவருக்கு ஆதங்கம். என் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட என் ஜனம், என் சாயலின்படி உருவாக்கப்பட்ட என் ஜனம். ராமன் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனத்தை இந்த சத்துருவானவன் என்ன பண்ணிட்டான்? ஆதியாகமம் 1:26 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1:26.
மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், தம்முடைய ஜனங்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்கிற ஒரு அத்தாரிட்டியை கொடுத்து உருவாக்கின ஜனங்களை இந்த சத்துரு என்ன பண்ணிட்டான்? வஞ்சித்து போட்டான். அல்லேலூயா. 10வது வரைக்கும் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, மனுஷனை ஆதாம உருவாக்கிச்சாரு. உருவாக்கிட்டு டேய் நீ தனியா இருந்தாக்கா கெட்டு போடுவடான்னு சொல்லிட்டு, ஒத்துமையா இருந்தா குடும்பமா இருந்தா கிடமாட்டேன்னு சொல்லி தான் உருவாக்குனாரு. ஆனா ஒத்துமை தான் அவங்களுக்குள்ள பாவத்தை கொண்டு வந்துருச்சு. கேப்பார் பேச்சை கேட்டு என்ன பண்ணிச்சாங்க? தேவ மகிமையை இழந்துட்டாங்க. இவங்களை வஞ்சித்த சத்துருவை என்ன பண்ணாருன்னா ஆண்டவர், வாசிக்கலாம் 12 ஆதியாகமம் 3:12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றால், ஸ்திரீ என்ன சொல்றார், சர்வம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றால். அப்பொழுது முக்கியம், வார்த்தை மாம்சமாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சர்ப்பம், சர்ப்பத்துக்குள் இருந்த பிசாசு, சர்ப்பத்தை ஏவின அந்த பிசாசு தேவனுடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட தம்முடைய ஜனங்களை, ஆண்டவருடைய ஜனங்களை வஞ்சித்ததுனால தேவன் அங்க ஒரு புதிய அவதாரம், ஒரு புதிய டிசிஷனை எடுக்கிறார். என்ன டிசிஷன் தெரியுமா? சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இதோட உன் சாப்டரை விடமாட்டேன். உனக்குள்ள இருந்து ஒருத்தன் ஏவராம்பர் சத்துரு, அவன் தலையை நசுக்கிறதுக்காக என்னுடைய உத்தமமான வார்த்தையை நான் மாம்சமாய் உருவாக்க போகிறேன். அவன் அந்த அந்த மாம்சமாய் உருவாக போகிற ரட்சகர் ஸ்திரீயின் வயிற்றில் பிறப்பார். அந்த ஸ்திரீ மனுஷனோடு சேர்ந்து பெற்றெடுக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி பிறந்து தம்முடைய குமாரனை அந்த ஸ்திரீயானவள் பெற்றெடுப்பாள். அந்த குமாரன் உன் தலையை என்ன பண்ணுவாரு? நசுக்குவார். எதுக்காக வார்த்தை மாம்சமாச்சு சொல்லுங்க? தம்முடைய ஜனங்களை வஞ்சித்த சத்துருவின் தலையை நசுக்க. எதுக்கு வார்த்தை மாம்சமாச்சு? எதுக்குமா? புரியலையா? உங்களையும் என்னையும் வஞ்சித்த சத்துருவை அவன் தலையை நசுக்க கர்த்தர் என்ன பண்ணாரு? தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். எங்க ஒரு சாத்தானுடைய சத்துருவின் தலை நசுக்கப்பட்டு தெரியுமா? குரூசிபிகேஷன், சிலுவையில. ஆமென். சிலங்களை பார்க்கலாம். ஆமென். அவர் மரித்து, அவர் மரணத்தை ருசி பார்த்து உங்களையும் என்னையும் மீண்டும் தம்முடைய ஜனங்களாய் மாற்றிக்கொள்வதற்காக தம்முடைய வார்த்தையை உருவாக்கி மனுஷனாய் உருவெடுத்து மனுஷகுமாரனாய் வந்து இந்த சிலுவையில் அடித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த சிலுவையின் மரணத்தில் தான் சத்ருவின் தலை நசுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இங்க மாம்சமா உருவாக்கினார். நாமே சிலங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, எதுக்கு வார்த்தை மாம்சமாச்சு? என்னை வஞ்சித்தவனை அடிக்க, என்னை வஞ்சித்தவனை அதம் பண்ண, என் சத்துருவை என் கடவுள் மேற்கொள்ள தம்முடைய வார்த்தையை பூமிக்கு மாம்சமா அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. முதல் காரியம் சொல்றேன், எதற்கு வார்த்தை மாம்சமானது? சத்துருவின் தலையை நசுக்க. ஆமென். நீங்களாம் எழுதிக்கோங்க, எதுக்கு வார்த்தை மாம்சமாச்சு? சத்துருவின் தலையை நசுக்குவதற்காக தேவன் வார்த்தையை மாம்சமாக்கினார். இரண்டாவதாக மத்திய 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாமே. யாவருக்கு தெரிந்த வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை. ஆமா. ஏன் வார்த்தை மாம்சமானது?
இது அடுத்தது தமது பாவங்களை நீட்க தம்முடைய வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இதை நம்புறீங்களா? நம்புறீங்களா பிதர்? எத்தனை பேருடைய பாவம் நீக்கப்பட்டு இருக்கிறது? இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய உள்ளபடியே சொல்றேன், உங்களுடைய இன்னர் ஆர்ட் உங்களுக்கு முழுமையா தெரியும். 100க்கு 100 என்னை குறித்து நான் எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும். என் மனைவியை குறித்து எனக்கு ஒரு 50% தான் தெரியும். அவளுடைய இருதயத்தின் நினைவை என்னால் உணர முடியாது. உங்களை குறித்து 100க்கு 100 உங்களுக்கு தெரியும். உங்கள் கணவனுக்கும் தெரியாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் தெரியும். ஒரு ஊழியக்கார அம்மா கிட்ட கேட்டாங்களாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆச்சு, 50வது கல்யாண நாளில் சொல்கிறாங்க, எப்படிம்மா ஐயா நீங்கள் இவ்வளோ வல்லமையாக ஊழியம் செஞ்சுருக்கிறேன். வேலூர் பகுதியில் ஒரு ஊழியக்காரர், கவனிங்க, வேலூர் பகுதியில் ஊழியம் செஞ்சு நிறைய கிளை சபைகளை வச்சிருக்கிற ஊழியக்காரருடைய மனைவியை பார்த்து பாஸ்டாமா பார்த்து கேட்டாங்களா, எப்படிம்மா ஐயா எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் 50 வருஷம் ஆகி பேரம்பேத்திங்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் அந்த மனுஷனை புரிஞ்சிக்க முடியல. எத்தனை வருஷம் வந்துட்டாங்க சொல்லுங்க? எத்தனை வருஷம்? இன்னும் பொண்டாட்டி மனுஷன் புரிஞ்சு அவ எப்போ குரங்கு மாதிரி ஆவா தெரில, அவ எப்போ முருங்கை மரத்தில் ஏறுவா தெரில, அப்படியெல்லாம் நினைக்கிற சூழ்நிலைலாம் இருக்கு. ஐயோ அந்த ஆளுப்பா ஒரு அழுகு மேலே மின்ன மிருகமாயிடுவான், அப்படியெல்லாம் இருக்கிற புருஷ மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு புரிச்சிக்க முடியல. ஏனென்றால் நம்முடைய இருதயம் நமக்கு நல்லா தெரியும். நம்மை குறித்து நம்ம உருவாக முன்னே நல்லா அறிந்தவர் நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. நான் இப்போ கேட்குறேன், இயேசு பிறந்தார், யாருக்காக பிறந்தாரு? நல்லா தலைமலை கை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு யாருக்காக பிறந்தாரு? சத்தமா நமக்குன்னு கூட்டு சேர்க்காதீங்க, அப்படி சொல்லுங்க. யாருக்காக? சத்தமா சொல்லுப்பா. யாருக்கு பிறந்தாரு இயேசுப்பா? உனக்காக. எதுக்கு பிறந்தாரு? உன் பாவத்தை நீக்கிறதுக்காக. உன் பாவம் நீங்க இருக்குதா? பொறாமப்படுறிய, கெட்ட வார்த்தை பேசுறியா, அசிங்கமா பேசுற, தெரியுமா? டிசைனா வருது, துணிகரமா பேசுற, அல்லேலூயா தோத்துற 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 அப்படியே பேசிட்டு போயிட்டு அம்மா அப்பாலாம் பேசுற, உன் பாவம் நீங்கல. அப்போ இயேசு வந்தது வேஸ்ட். என்ன பதா? இயேசு வந்தது இங்க இருக்குது கோவம். எங்க இருக்குது சொல்லுங்க? அதுக்கு அர்த்தம் என்ன கோவம்? ஒண்ணுத்துக்கும் உதவாது. அவர் வந்ததனுடைய பர்பஸ் மாறிடுச்சு. இன்னும் கோபம் மாறல, இன்னும் பாவம் மாறல. அல்லேலூயா. இன்னும் அந்த காலத்துல இன்னும் பர்சனலா நீ நிறைய பாவம் செஞ்சுட்டு இருக்கிற. உன் பாவத்தை நீக்கத்தான் வார்த்தை மாம்சமாச்சு. இந்த வார்த்தையை கையில வச்சுக்கிட்டே சில ஆளு பாருங்க, பைபிள தலகாணி பக்கத்துல உட்காந்து செல்போன்ல கெட்டதை பார்த்து இருப்பான். அப்ப இது வேஸ்ட். நீங்க இருக்கா? வருவர் ஜாட்டி எடுத்துன்னு வரப்போற, அவன் கிரியைக்கு தக்க பலன் வந்து படம் போட்டு காட்டுவார். எப்படி கிளீன் பண்ணானுங்களோ, நீ என்னென்ன பண்ண, டிசம்பர் 25ஆம் தேதி காலையில் சர்ச்சில் உட்காந்து நீ யாருக்கெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணன்றதையும் போட்டு காட்டுவார். அல்லேலூயா. ஏன் வார்த்தை மாம்சமாச்சு? யாருடைய பாவம்? அப்படி சொல்லி சொல்லுங்க, என் பாவம் இருக்கா? இல்லை பாவம் இருக்கு தானே? கை உயர்த்தி காட்டுங்க, உயர்த்துங்க, ஆண்டவர் பார்க்கட்டும். பார்த்துக்குங்க எவ்வளோ பேர் பாவத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்துங்க. பாவம் நீங்கள் ஆமென் சொல்லுங்களை பார்க்கல. அவர் வந்ததுக்கு முகாந்தரம் இருக்குன்னு அவரை வேல்யூ ஆக்குங்க, அவருடைய வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். நீங்கள் ரெஸ்பெக்ட் ஆதாமும் யோவாலும் ரெஸ்பெக்ட் பண்ணாததுனால தான் பாவம் வந்தது. நீங்கள் இந்த வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு பிறகு போகிற சந்ததியும் பாவத்தின் சந்ததியாக தான் இருக்கும். அவர் வந்ததின் முகாந்தரம் என்ன? பாவத்தை நீக்கி ரட்சிக்க வந்தார். இந்த ரட்சகர் எப்பவோ வந்துட்டார். இந்த ரட்சகர் எப்பவோ எனக்காக அடிக்கப்பட்டார். இந்த ரட்சகர் எப்பவோ எனக்காக சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னமும் என் இருதயத்தில் பாவம் இருக்குமானால், இன்னமும் என் இருதயத்தில் மாம்சத்தின் சிந்தை இருக்குமானால், நிச்சயமா எனக்கு பரலோகம் கிடையாது. என்னை நடுகதில் நிர்கதியாக விட்டு தான் போக போறாரு. என் கூட உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் என்ன பண்ண போறாங்க? காணாம போக போறாங்க. ஏன்? பாவத்தை விட்டவர்கள் தான் பரமனுடைய வருகைக்கு போக
முடியும். பாவத்தில் இருக்கிறவன் சும்மா உட்கார்ந்து நான் தான் பண்ணலாம் தெரியுமா, நான் அடிக்கடி பாடல கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். மகிழ்வ வீட்டுக்கு போனா கண்டமணி பேசுறல. யார் யார் புருஷன்லாம் கெட்ட வார்த்தை பேசுறாங்களோ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுக்குறேன். பொண்டாட்டி பேசுறல மூஞ்சி என்ன சொல்ல முகத்தில் வைக்காம பேசுறாங்க, பார்க்கறதே கிடையாது. உழைப்பு என்னன்னு தெரியும். முதல்ல பேர் எழுது, ஜேக்கப் சதீஷ் ஆகிய என் புருஷன் கண்டமணி பேசுறான் ஆண்டவரை சொல்லி இது மேலே கை வச்சு ஜோம் பண்ணு, போடுவார். ஒன்று ஜோம் பண்ணுங்க. நீ பதிலுக்கு என்ன பண்ற, அவரு ஆன்னார்னா நீ ஈலாம் பேசக்கூடாது, ஜபந்தான். அதை பத்தியாது பேசுனா ஆன்னு போயிடும். ஒரு அங்க குத்து சண்டை என்னத்துக்கு, நமக்கு குத்து சண்டை வேணாம், கராத்தே வேணாம், பாத்திரம் பண்ணலாம். சில வீட்லலாம் பார்த்தா டமால் டமான்னும் எப்பப்பாரு ஒரு போர்க்களமாக தான் இருக்கும். வேண்டாம். ஏன் தெரியுமா, வார்த்தையை மாம்சமாக்குனாரு, நம்முடைய பாவங்கள் மாறணும். ஆமே. ஒருவேளை உன் புருஷன் இன்னும் குடிச்சிட்டு இருக்கிறாரா, இன்னும் மனைவி இன்னும் பேய் மாதிரியே இருக்கிறாளா, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்களே பார்க்கலாம். ஆமே. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? மனசுலாயோ தர்மா ஆகுதாப்பா? ஆகுதாம்மா? புரியுதா? ஆமா. ஏசு எதற்காக பிறந்தார்? இப்படி சொல்லுங்க, பதில் சொல்ற மாதிரி சொல்லுங்க. என்ன ரட்சிக்க, என்ன ரட்சிக்கணும்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ இன்னவெல்லாம் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கல, ஆனா ஒத்துக்கிறீங்க பாருங்க, அது ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஒத்துக்கிறது நல்லதுதான், ஆனா வருஷம் முழுக்க ஒத்துக்கினே இருக்கக்கூடாது. எப்படி? என் பாவம். ஆமே. நமக்குள்ள ஒரே ஒரு பொறுப்பு வச்சுக்கோங்க, முடிவு பரியந்தம் என் ரட்சிப்புல நான் நிலைத்திருக்கணும். ஆமை சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் எதற்காக ஆண்டவர் முதலாவது மாம்சமானார்னா, என்னை வஞ்சித்தவனுடைய தலையை நசுக்க வார்த்தையை மாம்சமாக்கினார். ரெண்டாவது, என் பாவங்களை என்னிலிருந்து நீக்கி போட அவர் மாம்சமானார். ஆமைன்னு சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிங்க. அப்படியே மத்திய 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அடுத்து எதற்கு ஆண்டவர் எனக்காக இந்த வார்த்தையை மாம்சமாக்கினார்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பேரு? என்ன பேரு? என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. இம்மானுவேல். அல்லேலூயா. இம்மானுவேல் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? இம்மானுவேல் என்று சொல்லப்படுவதற்கு என்ன அர்த்தமா? தேவன். அவர் இதற்காக மாம்சத்தை வார்த்தையை மாம்சமாக்கினாரு. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. எங்க அவன்? இவன் தானே, யார? ஜஸ்வந்தா. எங்க போயிட்டான் அவன்? சரி, நீ வா, இங்க வா, இங்க இப்படியே வா, உன் கண்ணை நோண்டிடுறேன், வா, இங்க வந்து. ஆமா. சரி, நான் ஜேக்கப், ஜீசஸ் கிரைஸ்ட். சரியா? என் கூட வர, என் கை பிடிச்சிக்கோ, என் கையை பிடி, என் கையை பிடி. அப்படி வா பார்க்கலாம், வா. என் கூட வராரு. இந்த பக்கம், இந்த பக்கம் பிடி, இந்த பக்கம் பிடி. நான் பாவம் செய்யும் போதெல்லாம் என் கூட வராரு. நான் சாப்பிடும் போது கூட வரேன், தூங்கும் போது கூட வராரு. சரி, போய் உட்கார பார்க்கலாம். என் கூட இருக்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணிச்சாரு? ஏன் சொல்லுங்க? இனி ஒருத்தனும் என் புள்ளைய என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. பைபிளை கம்முக்கூட்டில் வச்சுக்கிட்டு சைடு அடிக்கிறான். என் கூட இருக்கிறாரு. நல்லா தாங்குது, நல்லா தானே இருக்கிறான் அவன். அவசரப்பட்டுமோ? 10 வருஷம் கடந்து வந்துட்டோமே. 10 வருஷம்
கடந்து வந்துட்டு இந்த படுபாவியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் முன்னாடி வந்துடக்கூடாதா? அல்லேலூயா. இது கூட அல்லையாமா, கூடவே தாங்கிறாரு. கூட வச்சுக்கிட்டே நீ என்ன பண்ற, என்ன பண்ணுகிறோம்? அப்ப இது 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 என்னது? வார்த்தை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவர் பொறுமையுள்ளவராயிருக்கிறார். ஆமே. மொத்தமா சேர்த்துன்னு வந்து வைப்பார். மொத்தமா சேர்த்து வச்சு செய்ய போறாரு. என்ன செய்ய போறாரு தானமா? அதனால உன் கூடவே பார்த்துட்டு இருக்கிறார். நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் நீங்க அங்க இருக்கிறீர். ஆமென். யோனா கப்பல் அடித்தட்டுல போய் ஒழிஞ்சுக்கிட்டான், அங்கேயும் ஆண்டவர் பார்த்தார். ஆமென். சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். அவருக்கு மறைவாய் ஒரு மனுஷனும் தப்பிக்க முடியாது. ஆமென். சொல்லுங்களேன். ஏனென்றால் வார்த்தையை மாம்சமாக்கி நமக்காக கொடுத்திருக்கிற இவர் நம்ம கூடவே வராரா. இம்மானுவேலராய் பிறந்தாரே, நம்மோடு இருக்க பிறந்தா. ஒரு பாட்டு எழுதினேன். அல்லேலூயா. இம்மானுவேலர் எதற்காக பிறந்தாருன்னா, நான் எங்க போனாலும் என் கூட வராரு. ஆமென். சொல்லுங்க. ஒரு பாட்டு ஒண்ணு இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நீங்க அந்த விஷுவலை பார்த்துட்டீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. என் கூடவே இரு ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இருக்கும்படி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கி அனுப்பினாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? அவர் என் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் என் பாவம் ஓயவில்லை, இன்னும் என்னுடைய சுபாவம் மாறவில்லை. அவர் என் கூட இருக்கிறார் என்ற சூடு சொன்ன நமக்கு இன்னும் இல்லை. இது சும்மா ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது, கறிக்கு உதவாது போல இதை மட்டுப்படுத்தி வச்சிருக்கிற ஆண்டவர் மொத்தமா சேர்த்து வைப்பார். சர்ச்சுக்கு வரும்போதே நீ இந்த தில்லாலங்கடி வேலை காட்டிய. நீ சர்ச்சுக்கு பொண்டாட்டி பார்க்கல, புருஷன் பார்க்கல, பிள்ளைங்க பார்க்கல, அப்பா அம்மா பார்க்கல. நீ என்னன்னா ஆட்டம் போட மொத்தம் மெமரி கார்டில் சேவ் பண்ணி வச்சுக்க. உன் கூட தாண்டா வரேன் நான். ஆமே. அல்லேலூயா. நான் என்ன பண்றேன்? உன் கூட தான் வரேன். எப்படி தெரியுமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் வருவதும் நான் இடுவதும் நன்றாக அறிந்திருக்கிறீர், என்னை நன்றாக அறிந்திருக்கிறீர். அவருக்கு என்ன பேரு? என்னை காண்பவர். என்னை காண்பவர், என்னை காப்பவரே. என்னை எங்க காண்பாரு? இம்மானுவேலராய். ஆமே. என்னோட கூட வராரு. என் கையின் சுத்தத்தை பார்க்கிறாரு, என் கண்ணின் சுத்தத்தை பார்க்கிறாரு, என் வாயின் சுத்தத்தை பார்க்கிறாரு. எப்படி வராரு தெரியுமா? ஜேக்கப்பே, இவ்வளோ பரிசுத்தவானா நீ? அப்படியெல்லாம் பார்த்துட்டு வராரு. என்ன ஜேக்கப்ன்றதுனால என்ன நீங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்க எல்லாம் உங்க பேர் சொன்ன நீங்க கோச்சிக்குவீங்க. என்ன ஐயா என் பேரு சொல்றாரு அப்படின்னு கோச்சிக்க. அதனால தான் என் பேரு சொல்லிக்கிறேன். லைவ் பார்க்குறவங்க நான் கிடையாது. சரியா? ஆமா. அல்லேலூயா. எதுக்கு வார்த்தை மாம்சமாச்சுன்னு சொல்லுங்க. உங்களை தனியா விடக்கூடாதுன்றாரு. தனியா விட்டதுனால தான் என்ன ஆயிடுச்சு? தோட்டம் அழிஞ்சு போச்சு. தனியா விட்டதுனால தான் ஏதேன் தோட்டம் என்ன ஆச்சு? அழிஞ்சு போச்சு. இனி இந்த மனுஷன் இந்த பிள்ளைகளை என்ன பண்ணக்கூடாது? தனியா விடக்கூடாதுதான். வேறொரு தேற்றவளனாகிய பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். இப்ப பேசுறவரும் அவர் தான். ஆமென். சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமே. ஆமா. பாசுக்கு உங்க ஜாதகம் தெரியாது, பாசுக்கு உங்களுக்கு கொள்ள கோத்திரம் தெரியாது. ஏன்னா தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க. நான் எப்படி உன்னை தெரிஞ்சுக்க முடியும்? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இடை போடுறாரு. ஆமென். ஆமென். சொல்லுங்களை பார்க்கலாம்.
எதற்கு பிறந்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், என்னை வஞ்சித்தவன் தலையை நசுக்க வார்த்தை மாம்சமானது. இரண்டாவது, என் பாவங்களை ரட்சிக்க வார்த்தை மாம்சமானது. மூன்றாவது, என்னோடு கூட. மத்திய 28 வாசிக்கிறோமே, வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். மத்திய 28:19. நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள். கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் என்ன பண்றேன், உங்களோட கூட இருக்கும்படி தான் நான் வந்திருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமே, ஆமா, நீங்க விட்டாலும் அவர் விட மாட்டார். ஆமே. இன்னைக்கு நம்மள ஒன்று பிடிச்சி நிற்குது. சோறு வேணாம், சொந்தம் வேணாம், அப்பா வேணாம், ஆத்தா வேணாம், பிள்ளைங்க வேணாம், ஃபோனு மட்டும் இருந்தால் போதும். அதை பொண்டாட்டியை நம்ம தொடருமோ இல்லையோ இதை தடவிக்கினே இருக்கிறோம். பிள்ளைங்களை தொடருமோ இல்லையோ இதை தடவி இருக்கிறோம். புருஷனை தொடருமோ இல்லை இதை தடவிக்கினே இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அதிகமாக ஃபோனை யூஸ் பண்ணுறோம். ஃபோனு வச்சிட்டோம். ஆமேன்னு சொல்கிறவங்க கையை தட்டி பாரு. அங்கே ஒருத்தர் ஆமேன்றா. ஆமா சாமி, என்னை கண்டுக்க மாட்டான் என் வீட்டுக்காரன் அப்படின்ற மாதிரி. இதில் வர மார்பிங் வர பண்ணுறாங்க. தயவு செஞ்சு வேணாம். நான் இப்போ ஸ்டேட்டஸ் ஞாபகம் வந்துச்சு. உங்கள் ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்க்குறாங்க? நிறைய பேர் ஸ்டேட்டஸுக்கு என்னத்துக்கு பண்ணுறது ஏசு, அப்போ இங்கேருந்து பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். இந்த கேப் வரும் வீடியோ உலகத்தை வாட்ச் பண்ணுறாங்க தெரியுமா? இங்கே வந்து நல்லேலுயா தூத்துறோம் என்ன போல நல்லவே இல்லை, நல்லவன் இல்லைன்னு சொல்கிறிய. ஸ்டேட்டஸுக்கு சினிமா பாட்டு வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் பணத்துக்காக ஆடுறான், பணத்துக்காக முத்தம் கொடுத்துக்கிறான். அதெல்லாம் என்னத்துக்கு நம்ம ஃபோனில் வச்சு நானும் அந்த மாதிரி அந்த இன்டென்ஷனில் தான் இருக்கிறேன்னு ஏன் காட்டுறேன்? புரியுதா? இப்படி வராங்க புருஷன் பொண்ணும் பையனும் இப்படி வராங்க. இப்படி வராங்கன்னாவே நீ ஸ்டேட்டஸ் அதை வைக்கிறனா என்னுடைய மனநிலை கூட அப்படிதான் இருக்குன்னு நீ ஏன் மற்றவனுக்கு காட்டுற? அந்த ரங்கத்தில் செய்ய வேண்டியதை நம்ம அம்பாரத்தில் கொண்டு வந்து காட்டக்கூடாது. அல்லேலூயா சொன்னாங்களே. இயேசுவின் நாமத்தில் நான் எல்லா ஸ்டேட்டஸும் பார்க்குறேன். வசனம் வைங்க. ஆமைன்னு சொல்லுங்களேன். இடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்கள் பாடுறத அருமையான எல்லாம் வைக்கிறீங்களே, அதை வைங்க. ஆமைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏன்னா இம்மானுவேல் என் கூடவே வராரு. ஆமைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்னுடைய எல்லா கிரியையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். கடைசி நாட்களை மொத்தமாக வச்சு செய்வார். அதனால் என்ன பண்ணோம், நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமா நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆமைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். சரி, கிடக்கிற சொல்லுங்க. முதல் காரியம், எதற்காக வார்த்தை மாம்சமானது? என்ன வஞ்சித்த சாத்தான. ஆமா, இப்ப கூட ஸ்டேட்டஸ் வைக்க சொல்றவன ஒதிங்க. ஒரு ஸ்கிரிப்ட் கூட போட்டீங்கல்ல, என்ன போட்டீங்க? இந்த யூத்தில் போட்டாங்கல்ல, பொறாமை. அதுன்னு ஒரு மகாராணி பட்டம் மாதிரி இருந்துச்சு. அது பேராசை, செல்ஃபி. அங்க நடிச்சிட்டு வந்து இங்க செல்ஃபி எடுக்கிறது. அப்ப என்ன தேவை? நான் அங்க நடிச்சிட்டு வந்து இங்க செல்ஃபி எடுக்கிறீங்கன்னு நீங்க யார் ஆயிட்டீங்க? அங்க நீங்க அங்க யாரு? இல்ல அங்க நீங்க யாரு? ஜெய்சி யாருமா? ஆக்டர். ஆக்டர் செய்யறதெல்லாம் உண்மையா சொல்லுங்க. இன்னைக்கு இவங்கிட்ட இருந்து டான்ஸ் ஆடுவா, நாளைக்கு இன்னொரு ஹீரோ கிட்ட இருந்து டான்ஸ் ஆடுவா. அவன் ஆக்டர். நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறோன்னா அது நம்ம லைஃப் ஸ்டைலாக மாறிடணும். அமைச்சலங்களை பார்க்கலாம். என்னடா இந்த ஐயா இயேசு பிறந்த நாள் அன்றைக்கி இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, இங்கே ஆண்டவர் பேசலைன்னாக்கா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இனிமேல் எடுப்பீங்க செல்ஃபியே? ஆமாம், தயவுசெய்து சொல்கிறேன். அதை வேற எடுத்து ஏன் போடுறீங்க? பாய் ஃப்ரெண்டு போடுறான், மிஸ் யூ டார்லிங், மிஸ் யூ மாமா. அந்த மாமா இன்னொரு பொண்ணை பார்த்து போயிடுவான். நீ உன்னை பார்க்குற சொந்தக்காரலாம் இவன் இந்த பையனுக்காக ஸ்டேட்டஸ் வச்சல இப்போ இன்னொருத்தனை கட்டினுக்கிறாளேன்னு சொல்லி தேவையில்லை. ஏன்னா இம்மானுவேல் என் கூட இருக்கிறாரு, என்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார், என்னோட அப் டு பாட்டத்தை அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. கடைசி நாட்களில் என்னை குறித்து நியாய தீர்ப்பு வரும்பொழுது எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் மாற்றுவார். நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறேன். ஏன் வார்த்தை மாம்சமாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை வாட்ச் பண்ணுறார்.
ஆமே. என் கூட பயணிக்கிறார். ஆமே சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமே. நான்காவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஏன் வார்த்தை மாம்சமானது? யோவான் 3:17 வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 3:17 வசனம். டக்குன்னு வாசிங்க. என் தேவன் உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி வராமல், வாசிக்கமா, அவராலே உலகம், எதற்காக வார்த்தை மாம்சமானது? தொண்டை கட்டிச்சு. எதற்காக வார்த்தை மாம்சமானது சொல்லுங்க? ஆக்கினிக்கு தீர்க்கவா? ஐயோ ஏசப்பா, டக்குன்னு படிங்க, சத்தமா பார்த்து படிங்க பார்க்கலாம். உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பவில்லை. அல்லேலூயா. நீ சொல்ற பாரு, கோவம் இதான் ஆண்டவரை மூக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, மொழி இல்லையா? அந்த ஆண்டவருக்கு மனசாட்சியே இல்லை. கெட்டவனுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாரு. நான் பகல அல்லேலூயா தோத்திரம் உபவாசம்லாம் போடுறேன், எனக்கு நல்லது செய்யலையே. உன்னை ஆக்கினைக்குள்ளாக நடத்த அவர் வரவில்லை. ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். உனக்கு தண்டனை கொடுக்க அவர் வரல, மாறாக அவராலே உலகம் ரட்சிப்புனா என்ன தெரியுமா? பாதுகாப்பு. ரட்சிப்புனா அடைக்கலம். ரட்சிப்புனா வாழ்க்கைன்னு அர்த்தம். உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிற ராமன் சிலங்களை பார்க்கலாம். ஏன் வார்த்தை மாம்சமானது தெரியுமா? உலகத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த. ஆமே. அந்த உலகத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? உங்க உலகத்துல யாருமா இருக்குது? என் உலகத்தில் நான், என் மனைவி, என் பிள்ளை, என்னுடைய ஈசிய வாலாஜாபாத் திருச்சபை, என்னுடைய சொந்த பந்தம், இந்த உலகத்தின் ஜனங்கள், என் கர்த்தர் எனக்காக இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுன்னு சொன்னேன். இந்த உலகத்தின் குடிகள், இவங்க எல்லாம் என்னுடைய உலகம். உங்கள் உலகம் யார் இருக்கிறா? நான் மட்டும், என் மனைவி மட்டும், என் பிள்ளைங்க மட்டும். மாமனார்லாம் தேவை கிடையாது, மாமியார் தேவை கிடையாது. ஏன் அவளுக்கு போன் பண்ணேன்? உன் உலகத்தை 4 பேருக்குள்ள சுருக்கிடாது. அல்லேலூயா. 4 பேருக்குள்ள சுருக்கிடாத. ஆமென் சொல்லுங்களேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில். மாமனார் மாமியார், நம்ம சர்க்கிளில் நம்ம சைடில் சொல்கிறேன். மாமனார் மாமியார் யாருக்கா விஷ் பண்ணல, ஒப்புரவாகலைன்னா இன்றைக்கி போய் ஃபோன் பண்ணி ஹாப்பி கிறிஸ்மஸ், நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் விசாரிங்க. இந்த பக்கமும் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அன்பு உள்ளவர்கள் அல்லவா நம்மலாம். ஆமென். ஆமாம், அன்புக்குறீங்க. வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும். எல்லா இடத்துல ஒப்புருவாருங்க, சொந்தங்களோட ஒப்புருவாருங்க. ஆமாம் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். நேற்று தினத்தில் கிருபாவதி, அருமையான கிருபானுடைய மூத்த தங்கச்சி கிருபா ஆனந்தி, இளைய தங்கச்சி எல்லாம் முழு குடும்பமாக நேற்று இங்கே இருந்தாங்க. எல்லாம் ஃபுல் ஃபேமிலி இங்கே இருக்குல்ல. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். ஆமென். அதுபோல் பண்டிகை நாட்களில் ஊருக்கு போயிடாதீங்க, இங்கே இருங்க. எல்லாரும் ஐக்கியமாக இருங்க, ஒப்புருவாருங்க. ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை கொடுக்குது. அடுத்த வருஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் வாழ்கிற இந்த நாட்களில் உங்களுடைய வருகை வரணும் ஆண்டவரே. அம்மா என் கூட நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டவங்களாம் எப்படியாப்பட்ட டுபாகருன்றத நான் பார்க்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வருகை வரணும் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் வார்த்தை மாம்சமாச்சு? அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. அவரால் உலகம்னா என்ன? என்னை சார்ந்த என் உறவுகள், என்னை சார்ந்த என் சொந்த பந்தங்கள், என்னை சார்ந்த என் உடன்பிறப்புகள், என்னை சார்ந்த என் குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாம்சமாக்கி அனுப்பியிருக்கிறாரு. ஆமென். அதுக்கு அவர் கர்த்தர் என்கிற அறிவை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. நான் என்ன பண்ணணும் தெரியுமா? அங்க பட்டியும் கொட்டியும் போகாதரா, இவர் தாண்டா உத்தமர், இவர் தாண்டா ரட்சிப்பின் அதிபதி, இவர் மூலமா தாண்டா நம்ம எங்க என்ன பண்ண போறோம், பரலோகம் போக போறோம் அப்படின்னு சொல்லுவதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ராமேச்சனங்களை பார்க்கலாம். ஆமே. சத்தியத்தை சொல்லுங்க, உறவுகளுக்கு சொல்லுங்க. உங்க பேச்சை கேட்கலன்னா ஜெபம் பண்ணிட்டு போய் சொல்லு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்லுகிறோம், நீ கேட்கலன்னா கண்ணை ஒடிப்பாரு, கண்ணை நோண்டுவார் சொல்லக்கூடாது. அன்பாய் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களே பார்க்கல. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் வார்த்தை மாம்சமாச்சு?
கொஞ்ச நேரத்திலே மறைஞ்சிட்டீங்க. அடுத்த வாரம்லாம் ஞாபகமே இருக்காது. என்னை வஞ்சித்த சத்துருவை, தம்முடைய ஜனங்களை வஞ்சித்த சத்துருவின் தலையை நசுக்க அவன் சாப்டர் க்ளோஸ் பண்ண வார்த்தை மாம்சமாச்சு. ரெண்டாவது, என் பாவங்களை நீக்க வார்த்தை மாம்சமானது. மூணாவது, அவர் நித்தமும் என்னோடு இருக்க வார்த்தை மாம்சமானது. நான்காவது, அவராலே உலகம் ரட்சிக்கப்பட, பாதுகாக்கப்பட, அவராலே கர்த்தருக்கு பிரியமான மனவாட்டியாய் மாறுவதற்காக வார்த்தை என்னவாச்சு? மாம்சமாச்சு. அடுத்ததாக ஒரு வசனத்தை அப்படியே 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். எதற்காக வார்த்தை மாம்சமாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஜீவனை. எப்படி நித்திய ஜீவன் அடைய முடியும்? இருதயத்தில் மாசு, இருதயத்தில் கேடு, இருதயத்தில் பொறாமை, இருதயத்தில் என்னென்ன சொல்றது, நீங்க என்னென்ன வச்சுக்கோங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் நித்திய ஜீவனுக்குள்ளாய் போவேன் அப்படிலாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. நித்திய ஜீவனுக்கு போகணும்னா என்ன தெரியுமாங்களா பார்க்கலாம். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா துன்பம் இன்பமாய் மாறும். கொஞ்ச காலம் வாழ்ற வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? யாருக்காக வாழணும்? அசுத்தமாய் அல்ல, உத்தமமாய் வாழ்ந்தேன்னா கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வார்த்தை என்ன வச்சு? மாம்சம் ஆச்சு. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஏன் நித்திய ஜீவன்? நித்தியத்துக்கு ஆப்போசிட் என்ன? ஆதாம் ஏவாள் எவ்வளோ நல்ல நரகத்துக்கு போயிட்டாங்க. எவ்வளோ நல்ல நரகத்துக்கு போனாங்க. அவர் சொல்லிட்டு தோட்டத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு போன கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டான்? விட வச்சுட்டான். அப்பவே நரகம் தான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களால தோட்டத்தில் இருக்க முடியல. கீழ்ப்படியாமை என்கிற சாபம், பாவம் வரும்பொழுதே நம் நரகத்துக்குள்ளே போயிடுவோம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தான் வார்த்தை நமக்காக மாம்சமாச்சு. ஆமென் சொன்னங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? ஆமென், ஆமென். ஆமாம், நம்ம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு வார்த்தையை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு முடிங்க. கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. ஏன் வார்த்தை மாம்சமாய் மாறினது? எபிரேயர் 2:10 வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில், அவர் நம்மளை மகிமையில வந்து கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவை ஆண்டவர் இதற்காக மாம்சமாக்கி அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். உங்களை என்னை எங்க கொண்டு போறதுக்கு? எங்க கொண்டு போறதுக்கு? மகிமையில கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. ஆமென். எதற்காக வார்த்தை மாம்சமாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மகிமையில கொண்டு சேர்க்க. ஆமென். என்னை தேவனோடு கூட சஞ்சரிக்க, என்னை தேவனுக்கு பிரியமான மகனாய் மகளாய் மாற்றதான் இந்த வார்த்தையானவர் மாம்சமானார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையானவர் எதற்கு மாம்சமானார் சொல்லுங்க. 6 பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய சத்துரு? உங்களை வஞ்சித்த சத்துருவை தலையை நசுக்கிறதுக்காக தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை என்ன வேணா பண்ணாரு? மாம்சமாக்கினார். அடுத்து, என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க, ரட்சிக்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாம்சமாய் அனுப்பினார். மூன்றாவது, நித்தமும் என்னோடு கூட இருக்கும்படி தேவன் தம்முடைய வார்த்தையை மாம்சமாய் அனுப்பினார். உலகத்தை ரட்சிக்க வார்த்தை மாம்சம் அனுப்பினார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக வார்த்தை மாம்சமாய் அனுப்பினார். நம்ம எல்லாரையும், ஆமென்,
எல்லாரையும் நித்திய மகிமையில கொண்டு சேர்க்க வார்த்தையை மாம்சமா அனுப்பி கொலைசியர் 2:14 வாசிக்கிறேன், 15 வாசிக்கிறோம், 14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே என்ன பண்ணாரு? வெற்றி சிறந்தார். எதற்காக? இது எல்லாம் யாருக்காக? அவருக்காகவும் நமக்காக. அப்ப ஹீரோ யாரு? ஹீரோ ஹீரோயின் யாருமா? நம்ம தான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கல. நம்மளை ஷைன் பண்ண, நம்மளை க்ளோ பண்ண, நம்மளை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ண, நம்மளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்க தேவன் பயன்படுத்திய பாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, ஏன் வார்த்தை மாம்சமானது? சொல்லுங்க, எனக்காக. ஆமென். ஏன் இந்த வார்த்தை உங்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. கேக்குலாம் எத்தனை பேருக்கு வேணும்? கேக்கு எத்தனை பேருக்கு வேணும்? கேக்கு வேணுமா? வேணுமன்றவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க. சொல்லுங்களேன். நிச்சயமா கொடுக்காதீங்க. அல்லேலூயா சொல்லாதவங்க கேக்கு வேணும் தானே? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கேக்குக்கு அல்லேலூயா வந்து வார்த்தைக்கு வர மாட்டேன் பத்தியா? எதற்காக வார்த்தை மாம்சமாச்சு? சத்தமா சொல்லுங்க. கேக்குக்கு சொன்ன மாதிரி என்ன இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு வார்த்தை மாம்சமாச்சு? சத்தமா சொல்லுங்க. பின்னாடி சொல்லுமா, எதுக்காக வார்த்தை மாம்சமாச்சு? என்னதான் ஆச்சு போ அப்படின்றாங்க. நமக்காக. ஆமென். எதற்கு இந்த வார்த்தை நம்ம கருத்தில் இருக்கிறது? நமக்காக, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக, என் தேசத்துக்காக, என் சனத்திற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையான கிறிஸ்துவை ஒரு நாள் விட்டுறாதீங்க. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாரநாதாவை நீங்களும் நானும் சந்தோஷ முகத்தோடு எதிர்நோக்கணும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.